Hi students, இன்னைக்கு exercise 2.1ல 4th problem பார்க்க போறோம். என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. When the positive integers a, b and c are divided by 13 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது மூணு பாசிட்டிவ் இன்டீஜர் கொடுத்திருக்காங்க a, b, c ன்னு. அது எல்லாமே என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா divided by 13 அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப dividedனா என்னது? divided by 13 என்னது? இந்த 13 தான் நம்மளோட டிவைசர், அப்படிதானே? அப்ப இங்க இருக்க a, b, c மூணு என்னது? நம்மளோட டிவிடெண்ட். அப்ப டிவிடெண்ட் எல்லாம் நம்ம என்னன்னு எடுப்போம்? ஏன்னு சொல்லிட்டு எடுப்போமா? அப்ப இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு எடுக்க போறோம்? ஏன்னு எடுக்க போறோம். இதுதான் நம்மளோட டிவைசர் இந்த 13. இதை நம்ம என்னன்னு எடுப்போம்? எப்பயும் பின்னு சொல்லிட்டு எடுப்போம். அடுத்து the respective reminders are 9, 7 and 10 கொடுத்துட்டாங்க. அதாவது ரிமைண்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ஏ எடுக்கும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வந்திருக்கான்? 9 வந்திருக்கான். அடுத்து பி எடுக்கும்போது 7 வந்திருக்கு. அடுத்து சி இந்த இதை எடுக்கும்போது நம்மளுக்கு 10 வந்திருக்கு. ஓகே, நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா show that a plus b plus c is divisible by 13 அப்படின்னு நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மூணே ஆட் பண்ணி மூணுமே நம்ம என்னன்னு சொல்லணும்? divisible by 13 தான் சொல்லணும். ஓகே, ரொம்ப சிம்பிள். சொல்யூஷன் பை யூக்ளிட் டிவிஷன் லெம்மான்னு எழுதிக்கோங்க. இப்போ லெம்மா என்ன நம்மளுக்கு? a is equal to bq plus r நம்மளுக்கு தெரியும். இதுல a என்னது? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? a கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். a is equal to b என்னது? மூணுக்குமே என்னதான்? டிவைடட் பை 13 கொடுத்துட்டாங்க. மூணுக்குமே டிவைசர் என்னதான்? 13 தான். அப்ப 13 q கொடுக்கவே இல்லை, கோஷியன்ட் கொடுக்கல, அதனால அப்படியே q வச்சுக்கலாம். பிளஸ் ஆர் கொடுத்துருக்காங்க, அதாவது ரிமைண்டர். ரிமைண்டர் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 9 கொடுத்துருக்காங்க. அப்ப 9 எடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி அடுத்தடுத்து ஈக்குவேஷனா நம்ம ஃபார்ம் பண்ணி எழுதிக்கலாம். செகண்ட் இன்டீஜர் என்ன? பி. பிக்கும் அதே 13 தான் டிவைசர். பி இஸ் ஈக்குவல் டு அகெயின் 13 தான், கோஷியன்ட் தெரியாது. பிளஸ் ரிமைண்டர் என்னது? செகண்ட் ஒன்னுக்கு 7. அடுத்து சி. சி எடுத்துக்கலாம். சி இஸ் ஈக்குவல் டு அதுக்கும் டிவைசர் 13 தான். அப்ப பின்னு எடுத்துக்கலாம். நம்ம அதை கோஷியன்ட் தெரியாது. பிளஸ் ரிமைண்டர் என்னன்னு தெரியும்? 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மூணு ஈக்குவேஷனா நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? a பிளஸ் பி பிளஸ் சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ a பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு அப்படியே இந்த மூணு ஈக்குவேஷனை எடுத்து எழுதிடலாம். 13q plus 9 plus 13q plus 7 again plus 13q plus 10. ஓகே, இப்போ பாருங்க 13q 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 மூணு 13q இருக்கு. இந்த மூணையுமே நம்ம ஆட் பண்ணிடலாமா? அப்ப நம்ம ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? 39q அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். 39q. அடுத்து நம்பர்ஸ் ஆட் பண்ணிடலாம். என்ன இருக்கு? 9, 7, 10 இருக்கு. அப்ப 9, 7, 10 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 26 கிடைக்கும். பிளஸ் 26 இருக்கும். ஓகே, இப்ப இங்க 39 இருக்கு, இங்க 26 இருக்கு. 39, 26 இந்த ரெண்டு நம்பருமே எந்த டேபிள்ல வரும்? நம்மளுக்கு 13 டேபிள்ல வரும். அப்ப ரெண்டுமே 13 டேபிள்ல வரனால நான் 13 காமனா வெளியில எடுத்துடுறேன். காமனா வெளியில எடுத்துட்டா அப்ப 39 13 டேபிள்ல எத்தனை டைம்ஸ் வரும்? 3 டைம்ஸ் வரும். 3 13s are 39 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப 13 நம்ம காமனா வெளியில எடுக்கும்போது இங்க என்ன இருக்கும்? 3 இருக்கும். உங்களுக்கு தெரியலைன்னா நார்மலான டிவிஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி டிவைட் பண்ணி பாருங்க. 3 தான் வரும். 3q பிளஸ் 26 எப்படி மாறிடும்? 13 வெளியில எடுத்துட்டோம்னா அப்ப 2 இருக்கும் அந்த இடத்துல. ஓகே, இப்ப இதை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கு? மல்டிபிள்ஸ் ஆஃப் 13 இருக்கா? 13 வெளியில இருக்குல்ல, இப்ப மல்டிபிள்ஸ் ஆஃப் 13 இருக்கு. அப்ப இந்த டேர்ம் கண்டிப்பா என்ன ஆகும்? 13 divisible ஆகும், which is divisible by 13. hence proved ன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகே, அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம். ரொம்ப சிம்பிள். மூணு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிட்டோம். மூணே எடுத்து ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு இங்க இந்த டேர்ம்ல இருந்து 13 காமனா வெளியில எடுக்கிறோம். 13 காமனா வெளியில எடுத்தா இங்க 3 இருக்கும், இங்க என்ன இருக்கும்? 2 இருக்கும். இது நம்மளுக்கு எப்படி இருக்கு? மல்டிபிள் ஆஃப் 13 இருக்கு, அப்படிதானே? அப்ப இது நம்ம 13 டிவைட் பண்ணும்போது கண்டிப்பா இது டிவிசபிள் ஆகும் 13. அதனால which is divisible by 13 எழுதிக்கோங்க. இதுதான் நம்மளோட a plus b plus c. hence proved ன்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.